வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. திருமங்கலத்தில் பிரபல ரவுடி கிளாமர் காளியை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது. இரண்டாவது மனைவியின் வீட்டில் தங்கியிருந்தவரை நோட்டமிட்டு கொலை செய்த கும்பல் போலீஸ் வலையில் சிக்குமா? முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான காளீஸ்வரன் என்ற கிளாமர் காளி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மதுரை தனக்கன்குளம் மொட்டமலை அருகே உள்ள வெங்கலமூர்த்தி நகர் பகுதியில் நடந்த சம்பவத்தின் முழு விவரம் என்ன? மதுரை மாவட்டம் அரியமங்கலத்தைச் சேர்ந்தவர் காளீஸ்வரன். இவர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கிளாமர் காளி என்ற புனைப்பெயருடன் பிரபல ரவுடியாக வலம் வந்துள்ளார் காளீஸ்வரன். இவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த வெங்கலமூர்த்தி நகரில் தனது இரண்டாவது மனைவி மீனாட்சி வீட்டில் வசித்து வந்துள்ளார். நேற்று இரவு 9 மணியளவில் மனைவி மீனாட்சியிடம் தான் வெளியில் சென்று வருவதாக சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். தனது வீட்டில் இருந்து சிறிது தூரம் நடந்து சென்ற நிலையில் அங்கே மறைந்திருந்த ஒரு கும்பல் கிளாமர் காளியை சுற்று போட்டு சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். காளியின் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் ஓடி வருவதற்குள் கொலைக்காரர்கள் இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்று விட்டனர். இருள் சூழ்ந்த பகுதி என்பதால் கொலை செய்த கும்பல் யார் என்ற அடையாளம் அப்பகுதியில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. சம்பவம் தொடர்பாக ஆஸ்டின்பட்டி போலீசார் விரைந்து வந்து கிளாமர் காளியின் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட எஸ்பி அரவிந்தன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். பழைய கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கிளாமர் காளியின் உடலை போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் எடுத்துச் சென்றபோது நாகமலை புதுக்கோட்டை அருகே ஒரு கும்பல் வழிமறித்து தாக்குதல் நடத்தியுள்ளது. காளியின் உடல் வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியையும் அந்த கும்பல் உடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து காளியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான காளீஸ்வரன் கொலை செய்யப்பட்டது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திமுகவைச் சேர்ந்த வி.கே. குருசாமிக்கும் அதிமுகவைச் சேர்ந்த ராஜபாண்டிக்கும் இடையே பல ஆண்டுகளாக முன்விரோதம் இருந்து வருகிறது. இரு தரப்பினருக்கிடையே மோதல் காரணமாக 15க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன. இதனால் பழிக்கு பழியாக காளீஸ்வரன் கொலை செய்யப்பட்டு இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.